தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இனிமே விஜயோடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பெயர் அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா சர்வே நிறுவனம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆக்சிஸ் மை இந்தியா சர்வே நிறுவனம் தற்போது விஜய் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம போட்ட ஓட்டு எல்லாத்தையுமே தாண்டி தற்போது தாவேகாக்கு அதிகமான சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சர்வே நிறுவனம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்றது எல்லாருமே தாவேகாவுடைய பிஆரா மாறிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதிரி தான் மாறி இருக்கு. ஒரு தனிப்பட்ட பிஆர் டீம் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் எல்லா சர்வே நிறுவனமும் இந்த முறை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தருமே தாவேகாக்கு அதிகப்படியான சப்போர்ட்களை பண்ணியிருக்கிறதும், இன்னும் சொல்ல போனா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகாக்கு ஓட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்றதா சர்வே நிறுவனங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா 98ல இருந்து 120 சீட்டு வரைக்கும் விஜய் அவர்கள் ஹோல்ட் பண்றாரு அப்படின்னும், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்றதா ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஒரு சர்வே நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை வச்சு விஜயோடைய பிஆர் டீம் பார்த்தீங்கன்னா அவங்களாகவே நிறைய நிறுவனங்கள் இந்த தகவல் தான் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு போலியான விஷயங்களை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு சில இடங்களில் விஜய் அவர்கள் முன்னிலை வகிக்கிறதும், இன்னொரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா திமுக முன்னிலை வகிக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள தான் போட்டி இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் ஒரு பெரிய குழப்பத்தில் உண்மையிலேயே சீமானவர்கள் ரொம்ப பின்தங்கி போயிட்டாரா அப்படின்னு நம்மிடம் தனிப்பட்ட முறையிலேயே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை நினைச்சு நீங்க வருந்த வேண்டாம் அப்படின்னும், முழுக்க முழுக்க விஜயோடைய பிஆர் டீம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது அப்படின்றது ஏற்கனவே அவருடைய வீடியோ வாயிலாக சொல்லியிருந்தாரு. எக்ஸிட் போல் தகவல் வச்சு பார்க்கும்போது தாவேகா, திமுக, நாதாகா இவங்க 3 பேருக்கு தான் ஒரு பெரிய போட்டி போயிருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவும் பார்க்க முடியுது. ஒரு சில உண்மையான சர்வே நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பீப்புள் பல்ஸ், மேட்ரிஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமானவர்கள் 6ல இருந்து 10% வாங்கியிருக்காரு அப்படின்னும், அதாவது இந்த முறை நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தாவேகா, திமுக அப்படின்னு இவங்களுக்குள்ள பெரிய போட்டி போயிட்டு இருந்தாலும் நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியோட இத்தனை ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிச்சயமாக 5 எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ள போக போறாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு தகவலாக இருக்கு. மேலும் நாளை தினம் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.